நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் 500 வருட கனவு நனவான நாள் 1528ஆம் ஆண்டு அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் இருந்த ஆலயத்தை இடித்து பாபர் மசூதியை எழுப்பினார். பாபருடைய காலத்திலும் பாபருடைய மகன் ஹுமாயூன் காலத்திலும் அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலும் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல முறை பல போர்கள் நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 76 முறை போர்கள் நடந்துள்ளது. பல பேர் தங்களுடைய இன்னுயிரை இந்த ஆலயத்திற்காக நீத்தார்கள். இந்த 76 போர்களும் அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் ராமனுக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வேட்கையை அதிகப்படுத்தியது. இதன் காரணமாக ராம ஜென்ம பூமியில் ராமனுக்காக ஆலயம் எப்படியாவது கட்ட வேண்டும், ஆலயம் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று 1976ஆம் ஆண்டு KK முகமது அவர்களுடைய ஆர்கியாலஜிக்கல் அணியிலே சுமார் 131 நபர்கள் சேர்ந்து அகழ்வாராய்ச்சி செய்து பார்த்தபோது மண்ணுக்குள்ளே புதைந்து கிடந்த ராமருடைய ஆலயம் வெளிப்பட்டது. எண்ணற்ற டெரகோட்டா சிற்பங்களும் சுமார் 50க்கும் மேற்பட்ட கல்லாலான தூண்களும் இந்த அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டது. மிக முக்கியமாக வாலியையும் 10 தலை ராவணனையும் வதம் செய்த விஷ்ணுவிற்காக இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்படுகிறது என்ற வாசகம் அடங்கிய மிக முக்கியமான கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த கல்வெட்டுடன் சேர்த்து சுமார் 266 ஆலயத்தினுடைய பாகங்கள் மண்ணின் அடியில் இருந்து எடுக்கப்படுகிறது. KK முகமது அவர்களுடைய ஆர்கியாலஜிக்கல் அணியிலே இடம்பெற்றிருந்த 131 நபர்களில் 52 பேர் இஸ்லாமியர்கள். அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டின்படி 5 பேர் அடங்கிய மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் இருந்தது ராமனுக்கான ஆலயம் தான், அதில் ராமனுக்கான ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வெளியிட்டார்கள். இந்த தீர்ப்பின் காரணமாகத்தான் ராமனுடைய ஆலயம் அயோத்தியிலே நிறுவப்படுகிறது. நாளை ராமனுடைய ஆலயத்திற்கு பிராண பிரதிஷ்டையும் செய்யப்படுகிறது. இந்த பிரச்சனை பற்றி KK முகமது அவர்களிடம் கேட்டபோது 1976 நாங்கள் நடத்திய அகழ்வாராய்ச்சி பொய் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவதூறு பரப்பியதன் காரணமாகத்தான் சாதாரணமாக கோர்ட்டிலே முடிவாக்கப்பட வேண்டிய இந்த விஷயம் மதக்கலவரமாக உருவானது என்ற உண்மையை கூறியிருப்பார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ராமனுடைய ஆலயம் உருவானது. இந்த ராமனுடைய ஆலயத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்று எனக்கு தெரிந்த சிலவற்றை நாம் பார்க்கலாம். மொத்த இந்தியர்களின் அறிவும் உணர்வும் சேர்ந்த கலவையாக இந்த ராமனுடைய ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. ஏன் அறிவு என்று குறிப்பிட்டேன் என்றால், ராமனுடைய ஆலயம் சரையு நதி பக்கத்திலே இருப்பதால் இந்த சரையு நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்களை அகற்றி ரீஎன்ஜினியர்ட் சாயில் என்று சொல்லக்கூடிய மண்ணை தட்டி அந்த வேலைகளை செய்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ். எவ்வளவு நிலநடுக்கங்கள் வந்தாலும் அவற்றை தாங்கி இருக்கக்கூடிய பேஸ்மெண்டை உருவாக்கி கொடுத்தது பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய நிறுவனம். அது மட்டுமல்ல, ராமர் கோவில் பழங்கால கோவில்களைப் போல கற்களால் கட்டப்பட்டது. ஏனென்றால் இந்த ராமர் கோயில் பல ஆண்டுகள் பல யுகங்கள் தாங்கி நிற்க வேண்டும் என்று அவற்றை பழங்கால முறைப்படி கற்களால் கட்டியுள்ளார்கள். இதை கற்களால் வடிவமைப்பதற்கு உதவி செய்த நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராக் மெக்கானிக்ஸ். அதே போல ராம நவமி அன்று மட்டும் ராமனுடைய நெற்றியில் சூரிய ஒளி விழும்படியாக ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அமைப்பை உருவாக்க உதவியது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், LNG நிறுவனம், டாடா நிறுவனம் உட்பட்ட நிறைய நிறுவனங்கள் சேர்ந்து குழுவாக இதை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆலயம் 3000க்கும் மேற்பட்ட தூண்களால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய அறிவையும் பயன்படுத்தி ஒவ்வொரு இந்திய நிறுவனங்களுடைய அறிவையும் பயன்படுத்தி இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இந்திய நிறுவனங்களின் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அறிவை பயன்படுத்தி கட்டியிருப்பதால் இந்த ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக உருவெடுத்துள்ளது. மக்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், நான் கூறியது போல 76 முறை நடந்த போரிலே 10 லட்சம் மக்கள் ரத்தம் சிந்தி இந்த ஆலயத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சாதாரண தொழில் செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்திய நாட்டிலே பல கோடி மக்கள் அவருடைய வருமானத்தை இந்த ஆலயம் கட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார்கள். ராமர் கோயில் வரும் வரை நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று 85 வயது வரை ஒரு மூதாட்டி பேசாமல் இருந்திருக்கிறார்கள். ராமனுடைய ஆலயம் அயோத்தியில் நிறுவப்பட்டால் தான் நாங்கள் தலைப்பாகை வைப்போம் என்று கூறி தலைப்பாக இல்லாமலே ஒரு கிராமம் வாழ்ந்திருக்கிறது. அதற்கு மேலாக இந்த ராமனுடைய ஆலயம் வர வேண்டும் என்ற வழக்கில் வாதாடிய வழக்கறிஞர் 90 வயதிற்கு மேற்பட்ட வழக்கறிஞர் அவர் ஒரு செருப்பே போடாமல் நீதிமன்றத்தில் வாதாடி இந்த வழக்கை வெற்றி பெற்று தந்துள்ளார்கள். இப்படி பல பேருடைய உழைப்பிலும் வியர்வையிலும் சிந்தி உருவான இந்த ராமனுடைய ஆலயம் இந்தியாவின் மிகப்பெரிய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டிற்கான சாட்சியாக வானுயர உயர்ந்து நிற்கிறது. இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானத்திலே சிறுபான்மையினர் மக்களுடைய பங்கு என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆலயம் கட்டுவதற்கு உத்தரவு கொடுத்த மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர் சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்தவர். தன்னுடைய 90 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொத்தை இந்த ஆலயத்திற்காக விட்டுக் கொடுத்துள்ளார். அவர் ஒரு இஸ்லாமியர். ராமனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கதவுகள், மரத்தலான வேலைப்பாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது. ராமர் கோவில் இந்திய தேசத்தின் குறியீடு, நம்முடைய ஒற்றுமையின் சின்னம். ராமர் கோயில் கட்டப்பட்ட இந்த யுகத்திலே
நாட்டிலே நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்று கூறும்போது நினைக்கும் போது மிகவும் பெருமையான விஷயம். இது நமக்கு கிடைத்த பெருமை. ஆகவே இந்த நல்ல நாளிலே சாதி மத மொழி வேறுபாடின்றி அனைவரும் உலக ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் நம்முடைய வீட்டிலே அமர்ந்து நம்முடைய கடவுளுக்காக பிரேயர் செய்து வீட்டில் விளக்கு ஏற்றி இன்னொரு தீபாவளி போல் ஒற்றுமையின் அடையாளமாக இந்த நாளை கொண்டாடுவோம். நாம் அனைவரும் ஜாதி மத மொழி வேறுபாடு இல்லாத இந்தியர்கள் நம்முடைய ஒற்றுமையை பிரிக்கும் விதமாக செயல்படக்கூடிய பிரிவினைவாத சக்திகளை கண்டுபிடித்து அதை நம்ம விட்டு அகற்ற ஒற்றுமையாக முயற்சி செய்வோம். நண்பர்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட இந்த ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நன்னாளிலே கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.